கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களுங்க. இந்த நாளில் நம்ம பார்க்க போற நம்பிக்கை. உங்க நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. அதாவது நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இல்லைங்களா? அதே ஏசாயால 2வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 2வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். இல்லைங்களா? ஏசாயா 2வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது. ஆனா இதுல ஆபிரகாம் பாருங்க, எப்படி தேவனை நம்பியிருந்தார் தெரியுங்களா? ரோமர் 5வது அதிகாரம் ரோமர் 5வது அதிகாரத்தில் 21வது வசனம் சொல்லுகிறது, முழு நிச்சயமா நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவன் ஆனான். தேவனை மகிமைப்படுத்தி முழு நிச்சயமா நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். அவர் பெயர் ஆபிரகாம். இல்லைங்களா? அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. உங்க நம்பிக்கை வீண் போகாது. அதாவது நீ 23வது அதிகாரம் 18வது வசனம் சாலமோன் சொன்னது போல, நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்ம ஜெபிக்கலாங்களா? கர்த்தாவே, இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஏசாயா 2:22 சொன்னது போல, சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். என்ன மாத்திரண்டு வார்த்தைபடி கர்த்தாவே, பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தேவனே முழு ஆபிரகாம் போல உம்மை நம்பி ஜீவிக்க கர்த்தாவே எடுத்த கருத்தில் வெற்றி பெற தேவன் உதவி செய்ய போறதற்காக சோத்திரம். நீங்க மகிமைப்படுங்கப்பா. வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் கவனம் கொடுத்து நீங்க நடத்த போற கிருபைக்காக சோத்திரம். உங்க கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ஐயா, நீங்க மகிமைப்படுங்க. உயிர்த்தெந்த வல்லமை, தேவனுடைய உயிர்த்தெந்த வல்லமை இறங்கி வருகிறதற்காக சோத்திரம். பலப்படுத்துகிறாங்க. ஒவ்வொரு பலப்படுத்துறதுக்காக சோத்திரம். காத்துக்கொள்ளும், மகிமைப்படும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.